தாங்க காய்கறி கடை கேட்டு சொல்கிறேனேண்டு எப்படி இருக்கு உனக்கு வேலை என்ன வரோம் எப்படி? பரவாயில்ல. சம்பளம் எல்லாருக்குமே 500 கொடுப்பாரு, அதுக்கு தர மாட்டாரு போல. அங்கே வரைக்கும் கேட்டேன். அந்த மாதிரி மெடிக்கல் முத்து மெடிக்கல் ஆமாம். அந்த பேரி ரோட்லையா? பேரி ரோட்டில். அங்கே போய் கேட்டேன். இங்கே இவர் இருக்காருல்ல, தீபாவளி சுரேஷ். சரி. வளர்க்குறாருல்ல, அவர் கேட்டிருப்பாரு போல. சரி. நேற்று போய் பார்த்துட்டு வந்தேன். இன்னைக்கு வருவாங்கப்பா, எனக்கு கம்பெனி லீவு. மெடிக்கலா? ஏதோ டெலிவரி வேலை இருக்கான். சரி. காலையில் டெலிவரி போகணும் போல, மத்தியானத்துக்குள்ள கலெக்ஷன் போல. சரி. எத்தனை மணிக்கு வேலை இருந்தால் 10 மணிக்குப்பா அப்படின்னாரு. சரி. சம்பளம் தான்? சம்பளம் என்னன்னு அது எவ்வளோன்னு கேட்டேன். அது இன்னைக்கு லீவுப்பா, அந்த பையன் நாளைக்கு வருவான், நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு இருக்காரு. சரி சரி. அதான் சாயந்தரம் போய் என்னன்னு கேட்டோன்னா உனக்கு கூப்பிட்றேன். அதையும் கேளு. இப்போ காய்கறி கடையும் கூப்பிட்றாங்க. காய்கறி கடை வந்து எப்படினாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மணிக்கு போனால் போதும். சாயந்தரம் 3 மணி 4 மணிக்கு வேலை முடிஞ்சிடும், வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் அந்த ஒரு ஆள் இருக்கார் அங்கே உள்ள நம்மால். கேட்குறேன் சம்பளம் எப்படி தராங்கன்னு விவரம் கேட்குறேன். அதையும் கேட்குறேன். ஏன்டா ஒரு 500 ஏதோ மேலே இருந்தால் ஒன்று ஏதோ கொஞ்சம் சரி நிற்கிறீங்கள? ஆமாண்டா, இப்போ 4 நாள் வேலைக்கு வந்திருக்கேன். அதில் மொத்தத்துக்கு இந்த 4 நாளைக்கு கூட 5 நாள். 5 நாளைக்கு எவ்வளோ வச்சு 1200. ஒரு 2 நாள் ஒரு 200 சேர்த்து கொடுத்தாரு. ஒரு ஆர்டர் வச்சுனோம்ல. சரி சரி சரி. ஆர்டர் விட்டாலும் சேர்த்து தருவார். ஆமாம், 200 சேர்த்து தருவார். அப்போ 2400. 1400 வாங்கியிருக்கேன். 2400 வாங்கியிருக்கேன். 1400 காலி. 4 நாள் அந்த சின்ன பையனுக்கு ஃபேமஸ் வாங்கினேன், அது வாங்கினேன், இது வாங்கினேன். வீட்டுக்கு